டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. எதற்காக? அவர் பார்த்தீங்கன்னா, ஜெயில விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு 5 வழக்குகள் போட்டிருக்காங்க. என்னென்ன வழக்குகள் பார்த்தீங்கன்னா, அச்சுறுத்தும் விதமாக வண்டி ஓட்டுதல், மரணம் விளைவிக்கும் விதமாக வண்டி ஓட்டுதல்னு சொல்லி 5 வழக்கு பிரிவு கீழே வழக்கு செய்யப்பட்டிருக்கு. எதற்காக அவர் மாட்டினார் பார்த்தீங்க அப்படின்னா, 16ஆம் தேதி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறாரு. அதை பார்த்தீங்கன்னா, அவர் காரில் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்பொழுதே ஃபோன் கால் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் டிரைவ் பண்ணுறாரு, ஃபோன் எடுத்து பேசிட்டே போகிறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எடுத்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், யாருமே டிரைவ் பண்ணிட்டு வீடியோ எடுத்து போகிறது கிடையாது, நிறைய ஆக்டர்லாம் போட்டிருக்காங்க, அவங்க மேலே மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படலை, ஏன் டிடிஎஃப் மேலே மட்டும் கர்வம் வச்சு பண்ணுறாங்கன்னு கேட்டால் தெரியல. ஒருவேளை என்னோட கெஸ் என்னன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைமில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால், நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னார். அதற்காக கூட அந்த வன்மத்தில் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். என்னோட கெஸ் படி. ஏன்னா திமுக அதிமுக சப்போர்ட் பண்ணாமல் அவர் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணனால எப்படா கிடைப்பான்னு கிடைச்ச மாதிரி